இத்தாலியில் நீண்ட நேரம் நீரில் மூழ்கி தத்தளித்த இலங்கையர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். மிலன் மாகாணத்தில் கோர்சிகோ பகுதியில் உள்ள கால்வாயொன்றில் நேற்றைய தினம் இலங்கையர் சடலமாக மீட்கப்பட்டார். உயிரிழந்தவர் 38 வயதான ஷான் ஹேமஸ் ஹோமிஸ் முகந்திரம் கே என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கணவன் காணாமல் போன நிலையில் போலீஸ் நிலையத்தில் மனைவி செய்த முறைப்பாட்டுக்கு அமைய அவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டது. கணவன் காணாமல் போனமையினால் ஏக்கமடைந்த மனைவி தனது நண்பர்களுடன் சேர்ந்து நீண்ட நேரம் தேடியுள்ளார். இந்த நிலையில் நீண்ட நேரத்தின் பின்னர் நீரில் மூழ்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். காணாமல் போன இலங்கையர் கால்வாய் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டது அவதானிக்கப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு குழுவினர் இலங்கையரை சடலமாக மீட்டுள்ளனர். முதற்கட்ட தகவல்களுக்கு அமைய குறித்த நபர் பல மணி நேரமாக தண்ணீரில் தத்தளித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அவரது உடலில் காயங்கள் ஏற்பட்டமைக்கான அடையாளங்கள் எதுவும் காணப்படவில்லை. இது தற்செயலாக நீரில் மூழ்கிய மரணமா அல்லது திடீர் உடல்நல குறைவா அல்லது ஏதேனும் வன்முறை செயலா என்பதை கண்டறிய போலீசார் முயன்று வருகின்றனர். அதற்கமைய உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் கடுமையான வெப்பநிலை காணப்படுவதால் கால்வாயில் நீராட முயற்சித்த வேளையில் உயிரிழந்ததாகவும் வாய்ப்புகள் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.